dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. காங்கிரஸ் விஜயை வரவேற்கிறது. காங்கிரசுடன் விஜய் தொடர்பில் இருக்கிறார். திருமாவளவன் மூலமாக, விஜய் மூலமாக புது கருத்துக்களையும், விஜய் மூலமாக சிறுபான்மையில் வாக்குகளையும் திமுகவிலிருந்து பிரிக்க முடியும் என்று காங்கிரஸ் நம்புகிறது. காங்கிரசிற்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. டெல்லியில் பாஜகவினுடைய தலைவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமூடி விஜய். விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லாமல் இருந்ததும், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா என்பதும் திமுகவுடைய போக்கையே அவர் கடைபிடிப்பதனால் பாஜக இஸ் a B team of DMK என்று கருதுகிறார்கள். அறிவாள், அந்த அறிவாள் நடுவே ஒரு பேனா, அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு ஓர்பட்டு அந்த மாதிரி இருக்கு சொல்றாங்க. டிஎம்கே பிரதிநிதியாக இருக்கும் அந்த பேனா. ஆக மொத்தம் கதிர் கம்யூனிஸ்ட் கத்தி இருக்கிறது தவிர, இந்த சின்னம் அப்ரூவ் ஆச்சுன்னா 27ஆம் தேதி சின்னம் பெற்று விடுவார் என்பதுதான் என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அதுக்காக தான் மாநாட்டு தேதியை தள்ளி போட்டிருக்கிறார்கள். 2026 பொது தேர்தலுக்கு இன்னல்களை தரக்கூடும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 3 கட்சிகள். ஒன்று காங்கிரஸ், திருமாவளவன் விசிகே, விஜய். விஜய் 2 பக்கம் பிளே பண்ணுவார். ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் வினோத். விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இப்போ செப்டம்பர் நடக்கிறது, இப்ப அக்டோபர் அப்படின்னு ஒரு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயோடைய அரசியல், விஜயோடைய மாநாடு அறிவிப்பு, அவருடைய கொள்கை பிரகடனம், விஜயோடைய அரசியலை டெல்லி எப்படி பாக்குது? குறிப்பா இந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் வரும்போது, பெரிய தலைவர்களாக ஒருவேளை உருவாகும் போது டெல்லி ஒரு கணக்கு போடும் அந்த நபர்களை வைத்துக்கொண்டு. சோ விஜயை வைத்து டெல்லி போடும் கணக்கு என்ன? டெல்லியிலிருந்து தமிழகத்தை, டெல்லியிலிருந்து விஜயை பார்த்தால் 3-4 சீனியர் காங்கிரஸ் தலைவர்களும், பாஜக தலைவர்களும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் உட்பட பலரிடம் கருத்து உரையாடும் பொழுது அவர்கள் கொடுத்த ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் விஜயை வரவேற்கிறது. காங்கிரசுடன் விஜய் தொடர்பில் இருக்கிறார். திருமாவளவன் மூலமாக, விஜய் மூலமாக புது கருத்துக்களையும், விஜய் மூலமாக சிறுபான்மையில் வாக்குகளையும் திமுகவிலிருந்து பிரிக்க முடியும் என்று காங்கிரஸ் நம்புகிறது. இருந்தாலும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் உட்கார்ந்து அமைந்தால் எப்படி நம்ம ஸ்டாலினும் திருமாவளவன் பேசிய பிறகு யூடர்ன் பல்டி அடிச்சாரோ திருமாவளவன், அது மாதிரி திமுகவிலிருந்து காங்கிரசும் பல்கி அடிக்கக்கூடும். ஒருவேளை மகாபலிபுரம் ரோட்ல வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சா, ஏன்னா ட்விட்டர்ல 2 பேரும் காதல் பண்ணிக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டலாம் வா வான்னு. ஆனா சைக்கிள் முறிச்சு விடுறாரு, பெடல் எடுத்துடுறாரு திருமாவளவன், சக்கரத்தை எடுத்துடுறாரு. அப்பேற்பட்ட பின் அரசியல் செய்வதால் பிற்போக்கு அரசியலை செய்கிறார் திருமாவளவன். அதுதான் காங்கிரஸ் பார்வை. காங்கிரசிற்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. டெல்லியில் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கூட்டம் நடக்கும் பொழுது காங்கிரஸ் தலைப்பிலிருந்து யாராவது அந்த சீனியர் தலைவர்கள், மல்லிகார்ஜுன் கர்கே வரமாட்டார், அதுக்குள்ளேயும் ஒரு சிச்சுவேஷன் மாறிடும். ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும், ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும். சிறப்பு பிரதிநிதியாக யாராவது தங்கி அங்க போய் அந்த விக்கிரவாண்டி கூட்டத்தில் கலந்து கொண்டால் தமிழக அரசியல் மாறும். ஒன்று. இரண்டாவது, பாஜகவினுடைய தலைவர்களிடம் பேசிய பொழுது, தமிழ்நாட்டை குறித்து பாஜக ஒரு அப்சர்வர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமூடி விஜய். ஆன்டி இன்கம்பன்சியை எடுக்கிறதுக்காக தான் விஜயை உதயநிதி தான் போட்டி போட்டு ஒரு தாயக்காட்டை உருட்டி விட்டுட்டாரு. he is a B team of DMK என்று கருதுகிறார்கள். குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லாமல் இருந்ததும், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா என்பதும் திமுகவுடைய போக்கையே அவர் கடைபிடிப்பதனால் ஒன்றாக பாஜக கண்டிப்பாக நினைக்கிறது விஜயை பி டீம் ஆஃப் டிஎம்கே என்று. ஆனால் சில மார்க்சிஸ்ட் தலைவர்கள் சொல்லுகிறார்கள்,
அவருக்கு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருப்பதனால் சிபிஎம் ஒருவேளை விஜயினுடைய கொள்கைகளை எல்லாம் பார்த்து, ஏன்னா இப்ப எல்லாம் கொள்கைகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவருடைய சின்னம் கூட கத்தி தான் இருக்க போகுதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு தரேன். அவர் சின்னம் எழுதி இருப்பதில் 3 சின்னம் கேட்ப வேண்டும். உயிரினங்கள் இருக்கக்கூடாது, ஆனால் ஒரு கத்தி அரிவாள், அந்த அரிவாள் நடுவே ஒரு பேனா. அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு ஓர்பட்டு அந்த மாதிரி இருக்கு சொல்றாங்க. அவர் சினிமா துறையில் இருப்பதனால் பேனாவிற்கு முக்கியத்துவம் தொடுகிறார். அந்த பேனா வந்துச்சுன்னா கருணாநிதியுடைய பேனா எப்படி மெரினால வைக்கணும்னு டிஎம்கே பாடுபடுறதோ அது டிஎம்கே பிரதிநிதியாக இருக்கும் அந்த பேனா. ஆக மொத்தம் கதிர் கம்யூனிஸ்ட் கத்தி இருக்குது தவிர இந்த சின்னம் அப்ரூவ் ஆச்சுன்னா 27ஆம் தேதி இந்த சின்னம் பெற்று விடுவார் என்பதுதான் என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அதுக்காக தான் தேர்தல் தேதி மாநாட்டு தேதியை தள்ளி போட்டிருக்கிறார்கள். கொள்கை என்ன வரப்போகிறது? கொள்கை வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் விஜயுடன் சென்றுவிடும். ஆக மொத்தம் 2026 பொது தேர்தலுக்கு இன்னல்களை தரக்கூடும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 3 கட்சிகள். ஒன்று காங்கிரஸ், திருமாவளவன் விசிகே, விஜய். விஜய் 2 பக்கம் பிளே பண்ணுவார். இந்த 3 கட்சிகளும் காங்கிரசுடன் போகாத இருக்கிறது தடுக்கிறது விஜய். காங்கிரஸ் சப்போஸ் ஏடிஎம்கே போகும்னா மத்திய காங்கிரஸ் நினைக்கிறது விஜயோட போனால் நன்றாக இருக்கும் என்று. அதுவும் ஒரு திமுக கூட்டணி தானே. எது இருப்பினும் மும்முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும் வினோத் தமிழக அரசியல். அதுதான் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 2 மகாநாடுகளினுடைய ஒரு தாற்பயம், யதார்த்தம். சார், இப்ப தமிழக பாஜக, இந்த பாஜக இப்ப உறுப்பினர் சேர்க்கையில தீவிரமா இருக்கு அப்படின்னாலும் கூட சமீபத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை வந்தப்போ அது ஒரு விவாதமாச்சு. அன்னபூர்ணாவுடைய ஓனர் பேசி நிறைய விவாதம் எல்லாம் ஆச்சு. இதை பத்தி இன்னும் டெல்லியில ஏதேனும் விஷயங்கள் பகிரப்பட்டதா? குறிப்பா நிதியமைச்சர் வட்டாரத்தில் சம்பந்தமா ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏதாவது விவாதிக்கப்பட்டதா? இந்த விவாதம் டெல்லியில எப்படி பார்க்கப்பட்டது? தமிழகத்தில் ஏற்பட்டது திரைமறைவில் கண்டிப்பாக விவாதிக்கப்பட்டது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அந்த அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் பேசும் பொழுது சிரிப்பதோ கருத்து கூறுவதோ மறுத்தார். அதாவது ரியாக்ட் பண்ணவே இல்லை அந்த அம்மா நிர்மலா சீதாராமன். வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரு கூற்று இது. அது முறைப்படியாக எப்படி நடந்தது எல்லாம் விசாரணை நடத்தினார்கள் பாஜக தரப்பிலும் பிரதமர் செயலகத்திலும். அது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சீனிவாசன் கூறியதால் நாமும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். அதிலிருந்து சீனிவாசனுக்கு தான் இனிமேல் கஷ்டமே தவிர மீதி யாருக்கும் இருக்காது. இதுல இந்த உறுப்பினர் சேர்க்கையில பாஜக நடந்திருக்கக்கூடிய இந்த உறுப்பினர் சேர்க்கையில எதுவும் தாமதம் ஏற்படுதா? ஏன்னா சில விஷயங்கள் அப்படிதான் வருது. தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? தொழில்நுட்பம் காரணமா, இல்ல வேற எதுவும் காரணமா, இல்ல தேர்தல் வேலைகள் காரணமா? என்ன காரணமா இருக்கு சார்? தாமதம் அகில இந்திய அளவில் இன்னைக்கு 1.25 கோடி 2 கோடி அடைஞ்சிட்டாங்களே. உலகத்திலேயே பிரபலமான கட்சி. இப்ப தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 32 அதாவது யூனிட், அதாவது வார்டு 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. 32லயும் ஆளுங்க போட்டாங்கன்னா எச் ராஜா சமர்ப்பித்திருக்கிற அறிக்கையில் நான் பார்த்தேன். ஜே.பி. நட்டாவிற்கும் பி.எல். சந்தோஷுக்கும் எழுதியிருக்கக்கூடியது. இதை முழுக்கள் செய்வது வினோத் தாவடே என்று சொல்லக்கூடியவர் தான் செய்கிறார். வினோத் தாவடே என்பவர். அவரிடம் நான் பேசும் பொழுது நான் கேட்டறிந்தது தமிழகத்தில் நன்றாக செயல்படுகிறார்கள். அனைத்து ஊழியர்களும் ஊழியர் சேர்ப்பதில் ஆர்வமாக இருக்கிறதுன்னு தான் சொல்ல. இப்ப 3 லட்சம் ஆயிரத்துன்னு சொன்னார் எங்கிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி. இப்ப எவ்வளவு தெரியாது சார். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி காஷ்மீரோட முடிப்போம். காஷ்மீர் தேர்தல் அது மிக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இருக்கிறது. காரணம் இவ்வளவு நாட்களாக தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்த காஷ்மீர் ஜனநாயக பாதைக்கு திரும்பி ஒரு தேர்தலை மீண்டும் சந்திக்க இருக்கிறது. இதுல தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தோம். குறிப்பா பிரதமர் மோடி பாகிஸ்தான் நினைப்பதெல்லாம் இனிமேல் காஷ்மீரில் நடக்காது அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? குறிப்பா இந்திய ஜனநாயகத்துல இது என்ன மாதிரியான ஒரு நாளா இருக்கும்? இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் வினோத் அகில உலக அப்சர்வர்ஸ், பற்பல நாடுகளுடைய தேர்தல் கமிஷனர்ஸ்
எப்படி ராஜீவ்குமார் இந்திய தேர்தல் அதிகாரியாக இருக்கிறாரோ, ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவிலோ, ஈரானிலோ, ஈராக்கிலோ வேற எங்க தேர்தல் நடந்தா இங்க இருந்து ஒரு பிரதிநிதி போவாங்க அதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி 84 பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் ஸ்ரீநகருக்கு, ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு. அதுக்கு உலக அமைப்புகள் பல, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க், அதெல்லாம் விட்டுட்டு பல நாடுகள், யூகே யுனைடெட் கிங்டத்திலிருந்து 3 அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அமெரிக்காவிலிருந்து 3 அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அது மாதிரி உலகத்தில் பிரசித்தி பெற்ற தேர்தல் ஆணையத்தில் இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் இந்திய தேர்தலை காஷ்மீர் தேர்தலில் உற்று நோக்க. அது ஒரு மாபெரும் சாதனை என்று சொல்லுகிறார். எல்லாத்தை விட முக்கியமானது வினோத், 80% ஓட்டு ஆயிருக்குதுங்க, 72% ஓட்டிங் ஆயிருக்குங்க. கிறிஸ்துவர் என்ற கிறிஸ்டியர் என்ற அந்த ஒரு இடத்துல, ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரொனவுன்ஸ் ப்ராப்பர்லி, அந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சி பாரமுல்லா லோக்சபாலே 54% வாங்கிட்டாங்க அவங்க. அது வந்து தயாநிதி மாறன் வாங்கியதை விட அதிகம். தயாநிதி மாறன் 52% வாங்கி பண்ணாரு. ஆக மொத்தம் தேர்தல் வாக்குறுதிகளில் ஈர்க்கப்பட்டு நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தை ட்ரிபிள் தலாக், ஆர்டிகல் 370 இதெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணி, எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னா, முஸ்லிம் சமுதாயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிடிப்பு வந்து விட்டதாகத்தான் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அறிவிக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியினர் மாத்தட்டி கொள்கிறார்கள். போதாத குறைக்கு காங்கிரசுடைய பேச்சுக்கள், அவர்கள் 370 ஆர்டிகளை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்று முதல் சொன்னது, சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொல்வது, தலைகீழாக யூ டர்ன் அடிப்பது. எப்படி திருமாவளவன் மு.க. ஸ்டாலினை பார்த்து விட்டு பல்டி அடித்தாரோ அதே மாதிரி காங்கிரசும் பல்டி அடித்து விட்டது. ஓமர் அப்துல்லாவுடன் சேர்ந்த பிறகு ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனை ஆதரிப்போம் என்று சொன்னது. பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஸ்ரீநகர் கூட்டத்தில் பிரதிபலித்தார். காங்கிரஸ் ஒரு கோமாளி கட்சி என்று பாகிஸ்தானில் சொன்னாலும் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்றாங்க. என்டர்டெய்னர் என்றால் கோமாளி என்று தான் அர்த்தம். ராகுல் காந்தி பேசுவதும், ராகுல் காந்தி அமெரிக்காவில் சென்று இந்தியாவில் தேர்தல் சரியாக நடப்பதில்லை என்று சொல்வதற்கு ஒரு கண்ணாடி காமிச்சிட்டாங்க, மிரர் காமிச்சிட்டாங்க. ஆங்கிலத்தில் சொல்வது வந்து காங்கிரஸ் ஷோன் மிரர். 80% வாக்காண்டு ராகுல் காந்தி முகத்தில் பூசிய கரி என்று தான் பாரதிய ஜனதா கட்சியினர் கூறுகின்றனர். இந்த பின்னணியில் பார்த்தால் யார் அமைச்சரவை அமைத்தாலும், பாஜகவோ நேஷனல் கான்ஃபரன்ஸோ அல்லது நம்ம ஓமர் அப்துல்லா, முஃப்தி முகமதுனுடைய டாக்டர் மெஹபூபா முஃப்தி முகமதோ யார் அமைத்தாலும் அது ஸ்திரமான ஆட்சியாக இருக்கும். காரணம், பொதுமக்களிடையே ஒரு ஆர்வம் இருப்பதைத்தான் தேர்தல் வாக்குப்பதிவு காண்பிக்கிறது. அதையும் தவிர இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு இது ஒரு மாபெரும் அவருடைய என்ன ஒரு சிறப்பு, ஒரு கிரவுன் வைத்த மாதிரி தான் வாகை சூடியதாகத்தான் கருதுகிறார்கள். கண்டிப்பாக அங்கு அமைதி நிலவுகிறது. பொதுமக்கள் இப்போ வினோத் கூட போய் அங்க ஒரு வீடு வாங்கலாம், ஒரு 3 கோடிக்கு டபுள் பெட்ரூம் கிடைக்குதுங்க ஜோரா. அது விளம்பரங்கள் பல ஹிந்தி பத்திரிகை, ஆங்கில பத்திரிகைகள் வர ஆரம்பித்து விட்டது. சாதாரணமாக பெங்களூரிலிருந்து குறைந்தது 20 பேர் வாங்கியிருக்காங்க, சென்னையிலிருந்து 6 பேர் வாங்கியிருக்காங்க. தவிர திருப்பதி திருமலா தேவஸ்தானத்திற்கு கோவில் கட்ட இருக்கிறார்கள், ஜம்முவிலும் காஷ்மீரிலும். காஞ்சி காமகோடி பீடத்திற்கும் பல மடாதிபதிகளுக்கும் நிலம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அங்கு அமைதி நிலவுவதுதான் குறிக்கோளாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் ஜம்மு காஷ்மீரில் சிறந்த வாக்குப்பதிவு நடந்ததோட பிரதிபலிப்பு என்று கூறுகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.